ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து அடுப்பில் போடுறோம். மோஸ்ட் ஆஃப் வந்து மார்னிங் டைம் தான் நம்ம அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நைட் டைமும் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போடுறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த அடுப்பில் வச்சு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுப்பில் வந்து அனல் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அது சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது, அப்படி வரட்டியாட்டம் வந்து இருக்கும். இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு ரொட்டி வந்து அப்படியே தட்டுவாங்க, தட்டி போட்டு சாப்பிட்டாங்க. அந்த தட்டுற ரொட்டி பார்த்திங்கன்னா நல்லா நல்லா தின்னாக நல்லா வரட்டியாட்டம் இருக்கும். சும்மா 2 ரொட்டி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த கேழ்வரகை நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமைச்சு சாப்பிட்றோம். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டியை வந்து தட்டி சாப்பிடுவாங்க. இதுமாதிரி சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக அனல் இதில் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆட்டம் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து அனல் வந்து போகாது. ஒரு சைடு வந்து அதிகமாக எரியும், ஒரு சைடு வந்து கம்மியாக எரியும். இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். இதில் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அடுப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் வந்து இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்லி வந்து அடுப்பில் சாப்பாடு மட்டும் வடிச்சிட்ருப்போம். ஏதாவது வகைக்கணும் அப்படின்னா கிழங்கு இது மாதிரி மட்டும் வைக்கணும் அப்படின்னா அடுப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2-3 நாள் வந்து ரெகுலராகவே நைட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, தோசை எல்லாமே வந்து அடுப்புலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிலிண்டர் மட்டும் கிடையாது, அகெயின் கேஸு, தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல், எல்லாமே எல்லா எரிபொருளும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஏன்னா வந்து ரொம்ப ரூமர் அதிகமாக வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ கொரோனா மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்ற ஒரு தகவல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஹோட்டல்ஸ் வந்து மூடுறது, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாவில். பட் அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெட்ரோல், டீசல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபில் பண்ணி தேவைக்கு அதிகமாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பலில் வந்து கச்சா எண்ணெய் வந்து வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.